வருவாரா மாட்டாரா, ரிசைன் பண்ணுவாரா, புதுக்கட்சி ஆரம்பிச்சிருவாரா அப்படிங்கிற எல்லா யூகங்களுக்கும் அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு தேதியில், அதாவது இன்னைக்கு 5ஆம் தேதி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னோட விஷயங்களை வந்து உடைச்சு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இளைஞர்கள் எல்லோரும் உள்ளே வந்து சேர்கிற மாதிரி ஒரு இணையதளத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அதில் யார் வேணாலும் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டாரு. இது பின்னாடி ஒரு அரசியல் கட்சியாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறோம், நிறைய ட்ரைனிங் பண்ண போகிறோம், நிறைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ட் பார்ட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டார். இவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் இந்த கல்ட் பார்ட்டி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்க விஷயத்தை வந்து ரொம்ப கவனித்து பார்க்கணும். கல்ட் அப்படிங்கிற விஷயத்தை யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சாமியார்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் சொல்லுவாங்க. சாமியார்கள் இப்படின்னா எல்லோரும் காலில் விடுவாங்க, அவருக்கு பழம் கொடுப்பாங்க, அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. அது வந்து போலி சாமியாரா உண்மையா சாமியாரா தெரியாமல் போய் மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளவு இந்த 40-50 காலமாக இந்த தமிழ்நாடு அரசியல் இருந்தது இல்லையா? காலில் விழுகிறது, முகஸ்துதி பாடுறது, ஒரே குடும்பத்தினோலேயே அரசியல்வாதிகளாக இருக்கிறது, அதை வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏற்றுக்கிறது. ஏன்னா பிடிக்கலன்னு சொன்னால் கட்சியை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க, பிடிச்சுன்னு சொல்லிட்டு கொள்ளையடிச்சிட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் பொதுவாக கல்ட் அரசியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது குடும்ப அரசியல் மாதிரி இருக்காது. எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும். தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து சுழற்சி முறையில் வந்து தலைமை பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு சின்ன தீப்பொறி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பெரிய கரண்ட் அடுப்பை கொண்டாந்து தமிழ்நாட்டில் வந்து மாற்றத்தை கொடுத்துருக்குது. மாற்றம்னா இதுதானா, மாற்றம் தான் இதுதானு சொல்லி போட்டு திமுக கட்சிக்காரங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களை பற்றியும் அமைச்சர்களை பற்றியும் ஏன் முதலமைச்சர் விஜயை பற்றியும் வந்து கேவலமாக சொல்லிட்டு இருக்கிற கமெண்ட்ஸ்களுக்கு இப்போ அண்ணாமலை உள்ளே வந்துட்டாரு அப்படிங்கிறத பற்றி என்ன கமெண்ட் சொல்ல போகிறாங்க? தமிழக வெற்றிக்காரங்கள் எல்லாமே தற்கொலைகள் தான் வந்து விஜய் அப்படி முதலமைச்சர் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து அண்ணாமலையினுடைய பின்பக்கம் இருக்கிறவங்க யாருன்னு சொல்ல போகிறாங்க? தற்கொலைகள்னு சொல்ல போகிறாங்களா, இன்டலெக்சுவல்ஸ்னு சொல்ல போகிறாங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஆர்எஸ் கொடுத்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப உத்து நோக்கு பார்க்கக்கூடிய ஒரு பேட்டில் கிரவுண்டாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து இப்போ வந்து இருக்குது. இதில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலைக்கு பேக்கப்பாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கசிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வந்துடும். ஆனால் வந்து ஒரு காலத்தில் இவங்க 2 பேரும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும் அப்படின்னு அண்ணாமலை அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ பெரிய ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி சலசலப்போடு இருக்குது. டிஎம்கே தோற்று போன கட்சியாக இருந்துட்டு இனிமேல் வந்து குடும்ப அரசியலை கொண்டு வரலாமா, ஜென்சி டிஎம்கே கொண்டு வரலாமான்னு சொல்லி போட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறாங்க. விஜய் முதலமைச்சராக இருந்துட்டு இன்னும் அவரை தன்னை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கார். அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிவால்வரை கையில் எடுத்துட்டார். தமிழ்நாடு எப்படி ஆகப்போகுது அப்படிங்கிறது உண்மையிலே மக்களோட நம்மளோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் வந்து நம்புங்க. பாய்.